அறிவுள்ள ஞானமுள்ள அந்த ரப்பின் துவா அவன் கற்றுத்தரான் நமக்கு எப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு துவா, பர்டிகுலர் துவா குரான்ல இருக்குது. இதை தினசரி நீங்க ஓதிக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அபுல் ஆலமீன் நீங்கள் எதிர்பார்த்த அந்த கண் குளிர்ச்சியை பிள்ளைகளுடைய விஷயத்தில் அள்ளி கொடுப்பான். நீங்க டெய்லி 7 முறை இந்த துவாவை நீங்க ஓதுவதாகிறது உங்கள் பிள்ளைக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. சகோதர சகோதரிகளே, படைத்தவனை நாடுங்கள். உங்கள் பிள்ளைகளை படைத்தவனும் அவன்தான், உங்களை படைத்தவனும் அவன்தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை உன்னுடைய அல்லாஹ்வுடைய கருணையினால் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று பெற்றோருடைய மனம் ஏங்கி தவிக்கும். எப்போதுமே ஒரு பிள்ளை கருவில் உருவாகிற நேரத்தில் அந்த வாப்பா அம்மா அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. அது கொஞ்சம் வருஷம் பிந்தி கரு உருவாயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், தலகால் புரியாமல் கிடந்து ஆடிக்கிட்டு கிடப்பான் வாப்பாக்காரன். அம்மாவும் என்ன செய்வா, ஆனந்தத்தில் அந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் ரொம்பவே தியாகம் பண்ணுவான். காரணம், ரொம்ப நாளைக்கு பிறகு அல்லாஹ் தந்த மாணிக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைகளுக்கு பிறந்து ஆளாகி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது இந்த கருவில் உருவாகக்கூடிய நேரத்தில் ஆனந்தப்பட்டாங்களே, அந்த ஆனந்தத்தை விட சிறந்த ஆனந்தத்தை அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் கொடுப்பான். அது பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட், ஒரு நல்லபடியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் தாய் தகப்பனுடைய உள்ளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு சொல்லி நல்ல வாழ்க்கை அலி ரலியல்லாஹு அமையும் போது ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே நெகிழ்ந்தாங்க. அதே போல தன்னுடைய அருமையான பேரப்பிள்ளைகள் பிறக்கின்ற நேரம், தன்னுடைய மகளுக்குன்னு சொல்லி ஒரு வாரிசு வரக்கூடிய அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே நெகிழ்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர், ரொம்பவே நெகிழ்ந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாபெரும் வெற்றியை பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டுமாயின் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான துவாவை பற்றி பிடிச்சுக்கிறணும். தினசரி 7 முறை இந்த துவாவை ஐங்கால தொழுகைக்கு பிறகோ அல்லது வேறு நேரங்களிலோ தினசரி 7 முறை அல்லாஹ்ட்ட நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிடணும். இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் டெய்லி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அப்பிள்ளைகளை அல்லாஹ் கைவிட மாட்டான். நான் வளவலன்னு பேசலை, இப்போ துவாவை பாருங்கள், உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லும்போது புரியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மத் வ அலா ஆலி சையதினா முஹம்மத் வ பாரிக் வசல்லிம் அலை. இதை சொல்லி முடிச்சிட்டிங்களா? துவாவை ஆரம்பிங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. திரும்பவும் சொல்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. திரும்பவும் சொல்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அப்படிதான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவின் பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. எங்களின் ரப்பே, எங்களுடைய மனைவிகளிலிருந்தும் எங்களுடைய மக்களிலிருந்தும் எங்களுக்கு குர்ரத அயின் கண் குளிர்ச்சியை தா. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களை பயபக்தியாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளாக ஆக்கு. எவ்வளவு தூரமான துவா பா, எவ்வளோ விசாலமான அறிவுள்ள ஞானமுள்ள அந்த ரப்பின் துவா. அவன் கற்றுத்தரான் நமக்கு எப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு துவா, பர்டிகுலர் துவா குரானில் இருக்குது. இதை தினசரி நீங்கள் ஓதிக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அபுல் ஆலமீன் நீங்கள் எதிர்பார்த்த அந்த கண் குளிர்ச்சியை பிள்ளைகளுடைய விஷயத்தில் அள்ளி கொடுப்பான்.
நீங்கள் டெய்லி 7 முறை இந்த துவாவை நீங்கள் ஓதுவதாகிறது உங்கள் பிள்ளைக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. சகோதர சகோதரிகளே, படைத்தவனை நாடுங்கள். உங்கள் பிள்ளைகளை படைத்தவனும் அவன்தான், உங்களை படைத்தவனும் அவன்தான். அப்பிள்ளைகளின் வாழ்க்கையை செப்பனிடுபவனும் அவன்தான். அவனிடத்தில் ஊஞ்சலாடுகின்ற அற்புதமான துவாவை நீங்கள் கைவிடலாமா? இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லித்தந்த எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.